அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். வித் MLM சாஃப்ட்வேர் கூட சேர்ந்து பேமெண்ட் கேட்டையும் வச்சுருக்கோம். இதில் சம்டைம் என்ன பண்ணுவாங்க, சில MLM சாஃப்ட்வேருக்கு பேமெண்ட் கேட்டே வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் நம்ம அந்த பேமெண்ட் கேட்டையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது முழுக்க அந்த நேட்டிவ் கோடிங்கில் தான் பண்ணியிருக்கோம். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெப்சைட்டை ஆப்பாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் அப்ளிகேஷன் கோடிங்லேயே பண்ணியிருக்கோம். சரி, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அது டிசைனாக இருக்கட்டும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாமே இந்த மொபைல் அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ இதுக்காக மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணும். வெப்சைட்டுக்கும் மொபைல் அப்ளிகேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது செக்யூராக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே நீங்கள் வெப்சைட்டாக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம குரோமில் போயோ அல்லது கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? பட் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பிளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் கஸ்டமர் எப்போதும் நம்ம கூட என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ விஷயம் என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், ஒரு ஆஃபர் அனுப்புகிறோன்னா கஸ்டமருடைய நோட்டிஃபிகேஷனில் போய் உட்காந்துக்கும். ஸோ அவங்க போய் பார்ப்பாங்க. சரியா? இதே நம்ம வெப்சைட்னா அப்படி பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, ஆப்பில் இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ப்ளே ஸ்டோரில் இப்போ நம்மளே ஒரு பொருள் தேடுறதா இருக்கட்டுமே, நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளிப்கார்ட்டை மொபைல் அப்ளிகேஷனோ அல்லது அமேசானில் அப்படி தான் தேடுவோம். யாரும் வெப்சைட்டில் போய் தேட மாட்டோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வெப்சைட்லேயே பார்ப்போம். இப்போ எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம மொபைல் அப்ளிகேஷன் போய் தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்கள் பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க. இப்படிங்கும்போது ப்ளே ஸ்டோர் என்ன பண்ணும், உங்கள் மொபைல் அப்ளிகேஷனை ப்ரொமோஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம இந்த கம்பெனிக்கு பண்ண ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம கிருஷ்ணா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் கலராக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் பொருள் வேறு பொருள். ஓகேவா? ஸோ பொருள் வேறு பொருள். இப்போ நம்ம டெமோக்காக இந்த சாரீஸ் போட்டு நம்ம டெமோ காமிக்கிறோம். இதனுடைய எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ரொஃபைல், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மெனு பாரில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம், இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா இது நார்மலான ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா இது நார்மல். பிஸ்னஸ் கிளிக் பண்ணும்போது அதுக்கான சில ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். லெவல், ரெஃபரல் டீம், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதே மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி டுடே டீல்ஸு, நியூ அரைவல், இது எல்லாமே கஸ்டமர் என்ன பண்ணிக்கலாம், அட்மின்லேருந்து பண்ணிக்கலாம். நம்ம அட்மின் டெமோ பார்க்கும்போது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பொருள் பெஸ்ட் செல்லிங் கொண்டு வரணும், எப்படி ஆஃபர் ப்ராடக்ட் கொண்டு வரணும், எல்லாமே நம்ம ஃபுல் கஸ்டமைஸ்டு தான். இது எல்லாமே அட்மின்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பேமெண்ட் கேட்டே செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எனக்கு இந்த பொருள் வேணும்னா இந்த பொருளை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுக்குறேன். ப்ராடக்ட் ஆர்டர் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கார்ட்டில் போயிட்டு பார்க்கும்போது அந்த பொருள் நான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பொருள் இருந்திருக்குது, நான் கவனிக்கல. ஸோ 2 பொருள் இருக்குது. ஓகேவா? ஸோ செக் அவுட் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணும்போது பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இதில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ் போகும்போது கீழேயே அந்த ஃபோன்பே, கூகுள் பே எல்லா ஆப்ஷனும் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணும்போது நமக்கு QR கோடு மாறிட்டே இருக்கும். சரி, இப்போதைக்கு என்னுடைய UPI ID வச்சுருக்கேன். சரியா? அதனால தான் என்னுடைய நேம் காமிக்குது. இதில் உங்கள் UPI ID வைக்கும்போது உங்களுடைய நேம் காமிக்கும். சரியா? ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நமக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் பே பண்ணலை. ஏன்னா 5000 அமௌண்ட் காமிக்குது. பார்த்தீங்களா? இப்போதைக்கு பே பண்ணல, பேக்கில் வந்துருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், 5000 அமௌண்ட் காமிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்வே வச்சு பண்ணுறது. இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்வே அப்ளை பண்ணியாச்சு. சரியா? இதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பில் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமில் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறது, இதுவும் பார்த்தீங்கன்னா அட்மின் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மெசேஜ் அனுப்புறது. இப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் இல்லை பார்த்தீங்களா? இப்போ அட்மின்லேருந்து பண்ணுறேன், ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். வெயிட் பண்ணுங்கள். டெமோ 2 மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் அட்மின்லேருந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். சரியா? ஸோ அட்மின் இன்னொரு பேனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஆப் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு பேஜ் மாறுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மெசேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், எந்த டைம் இங்கே பாருங்கள், டேட் டைமோடு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதும் கஸ்டமருக்கு போயிடும். அப்போ டுடே டீல்ஸ்,
இது கிளிக் பண்ணும்போது இன்னைக்கு என்னென்ன ஆஃபரோ அதை காமிக்கும். அதே மாதிரி நியூ அரைவல்ஸ் புதுசாக வந்த பொருள் காமிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மின்ல இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் இது வந்து ஆல் ப்ராடக்ட் எல்லா பொருளும் இங்கே காமிக்கும். அப்புறம் கார்ட், ஸோ நம்ம கார்ட் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் வந்து ப்ரொஃபைல் வந்து என் கார்ட்டில் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்குது. அப்புறம் வந்து விஷ்லிஸ்ட்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு இந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் வந்து ஆர்டர்ஸ், நான் இது வரைக்கும் எத்தனை பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டேட்டில் ஆர்டர் பண்ணோம், இது நியூ ஆர்டரா அல்லது டெலிவரியா அல்லது பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறோம், அமேசானில் ஆர்டர் பண்ணுறோம். அந்த ஆர்டர் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் மாறுது பார்த்தீங்களா, நியூ ஆர்டர், அப்புறம் வந்து ஆர்டர் டெலிவரி, டிஸ்பேச், கொரியர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே காமிக்கும். சரியா? இதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மின்ல இருந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத அட்மினுக்கான பேனல் பார்க்கும்போது பார்க்கலாம். அப்புறம் வந்து ப்ரொஃபைல், அபோட்டஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். தென் வந்து இப்போ முக்கியமானது பார்த்தீங்கன்னா மெனு பாரில் நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஹோம், மை ஆர்டர்ஸ், விஷ்லிஸ்ட், கார்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இ-காமர்ஸ் இருக்கக்கூடியதான். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து எம்எல்எம் ஆட் பண்ணதுனால பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இந்த பிஸ்னஸ் கிளிக் பண்ணும்போது டேஷ்போர்டில் வந்து என்னோட இன்கம் என்ன, வேலட் என்ன இருக்குது, லெவல் இன்கம், ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தென் வந்து ரெஜிஸ்டர், நான் ஒருத்தரை புதுசாக ஐடி போட்டுக்கலாம். இப்போ ஸ்பான்சர் போடும்போது என்ன ஆயிரும், அவங்க நேம் காமிக்கும். ஓகேவா? H123 அவங்க நேம் காமிக்கும். டேவிட் அப்படிங்கிற நேம் காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேம் காமிக்கும். திரும்ப நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வித்ரா பண்ணும்போது டிடெக்ஷன் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வித்ரா பண்ணும்போது இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அதை டிடெக்ஷன் ஆகி மீத அமௌண்ட் காமிக்கிறது. அப்புறம் வந்து வித்ரா ஹிஸ்ட்ரி, எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. தென் வந்து டெபாசிட் ஹிஸ்ட்ரி, லெவல் டேபிளிங் காமிச்சிடும். ஓகேவா? எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ லெவல் இன்கம் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாறும். இப்போ இந்த கம்பெனிக்கு வேறு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்கமை செட் பண்ணுவோம். அப்புறம் லெவல் டீம், ரெஃபரல் டீம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறது எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நார்மலாக ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேர் இருக்கக்கூடியது தான். இது போக எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு சில விஷயம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வேறு என்ன இருக்குது, இப்போ போய் அப்லோட் பண்ணுற ப்ரூஃப். ஓகேவா? இப்போ டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறது. ஸோ உள்ள வந்து எனக்கு ட்ரீ வைக்கணும், அல்லது எனக்கு வந்து ROI வைக்கணும், அல்லது எனக்கு நீங்கள் என்ன பிளான் சொன்னாலுமே இதில் வைக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். எனக்கு இ-காமர்ஸே வேண்டாம் சார், இ-காமர்ஸே தேவையில்லை, பியூர் எனக்கு பிஸ்னஸ் பிளான் மட்டும்தான் வேணாலுமே அதையும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ செட்டிங்கில் வந்து அவங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, அவங்க அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுறது எல்லாமே இங்கே என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இது ஷோ பண்ணல. கஸ்டமர் கேட்ட மாதிரி சில ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம அட்மின் பேனலில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மட்டும்தான் பார்த்தோம். நம்ம இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அட்மின் பேனலில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து சந்தேகம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெமோ அனுப்புகிறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அடுத்து என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அட்மின் பேனலில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு ஆப் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான அட்மின் பேனல். சரியா? இதில் டோட்டல் பொருள் எத்தனை கிளிக் பண்ணும்போது அந்த பொருளுக்கெல்லாம் லிஸ்ட் ஆகும். நீங்கள் எடிட் பண்ணுறதை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டோட்டல் யூசர்ஸ், நம்ம கம்பெனியில் இருக்கிற யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தென் வந்து டோட்டல் ஆர்டர்ஸ், எத்தனை ஆர்டர் வந்துருக்குது, டோட்டல் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நியூ ஆர்டர், இப்போ ஒரு புது ஆர்டர் 2 ஆர்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஆர்டர் வந்துருக்குது. ஸோ இங்கேயும் பார்க்கலாம், அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு 2 ஆர்டர் வந்துருக்குது. இதை என்ன பண்ண போகிறேன், இந்த ஆர்டரை வெயிட் பண்ணுங்க, பேக் ஆர்டர் 0 காமிக்கு பார்த்தீங்களா, நியூ ஆர்டரில் போயிட்டு இதை என்ன பண்ண போகிறேன், இந்த பொருளை பேக் பண்ணுறேன். சரியா? பேக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகிடுச்சுது. இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா பேக்கடு பொருள் வந்து ஒன்று ஆயிடுச்சுது. ஓகே, இங்கேருந்து அப்புறம் என்ன பண்ணுவோம், கொரியர் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ண கஸ்டமருக்கு மாறிட்டே இருக்கும். அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, என் பொருள் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ இங்கேருந்து கொரியர் பண்ணுவோம், கொரியர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். கம்ப்ளீட் ஆகலை, இப்போ கஸ்டமர் வந்து என்ன பண்ணாங்க, கொரியர் வந்து ரிசீவ் ஆகலை அல்லது அட்ரஸ் தப்புனா திரும்ப ஃபெயில்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். திரும்ப இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ஆர்டர் பண்ணி திரும்ப நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா?
அப்புறம் வந்து யூசர்ஸ், இதில் வந்து ஆக்டிவ் யூசர், இன்ஆக்டிவ் யூசர், டோட்டல் யூசர் காமிக்கும். தென் கேட்வே ரிப்போர்ட். சரியா, கேட்வே நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மொபைலில் வந்து அப்ளிகேஷனில் பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்கா, அக்செப்டா, ரிஜெக்டா அப்படிங்கிறது நீங்கள் அந்த கேட்வேவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் கேட்வே வந்து மாறுபடும். இப்போ நீங்கள் வந்து கம்பெனியில் ரேசர் பில் வாங்கி தரீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கும், ஃபோன்பேயில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேட்வேக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஓகேவா, பட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குற கேட்வே பொறுத்து. அப்புறம் லிஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, நியூ அரைவல்ஸ், அப்புறம் வந்து டுடே டீல்ஸு, ஃப்ளாஷ் சேல்ஸு, பெஸ்ட் செல்லிங் அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் இருக்குது, டுடே டீல் இருக்குது, ஃப்ளாஷ் சேல் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃப்ளாஷ் சேல் வேண்டாம், இது பழைய பொருளாக தான் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ஒரு பொருள் புதுசாக வந்திருக்கும் அப்படின்னா வந்து நம்ம நியூ அரைவலில் வச்சுக்கலாம். இங்கே சேஞ்ச் பண்ண உங்களுக்கு டேஷ்போர்டில் சேஞ்ச் ஆகும். சரியா, நம்ம வந்து ஒரு காலம் பார்த்தோம் நியூ அரைவல், அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். உங்கள் ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்புறம் வந்து கேட்டகரி மேனேஜ்மெண்ட், நீங்கள் வந்து புதுசாக கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பொருளை ஆட் பண்ணுறது. ஓகேவா, பொருளுக்கான கோடு, பொருளுக்கான நேம், கேட்டகரி, மெயின் கேட்டகரி, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எம்ஆர்பி என்ன, டிஸ்கவுண்ட் என்ன. இப்போ எம்ஆர்பி வந்து ஒரு 800 வச்சுக்கோங்களேன், டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னா என்ன ஆகும், இந்த பொருளுக்கு தான் என்ன ஆகும், பிஸ்னஸ் நடக்கும். சரியா, சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பொருளுக்கு வந்து பிளான் வைப்பாங்க. சில கம்பெனி வந்து இந்த அமௌண்ட் கிடையாது சார், இந்த பாக்ஸ் தனியாக வச்சுருங்க, இதில் என்ன அமௌண்ட் போடுறனோ அதுக்கு மட்டும் தான் கால்குலேஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸ் தான். சரியா, இப்போ இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ எம்ஆர்பியில் போடுற பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பொருளாக இருக்கும். ஓகே, இது எம்ஆர்பி, டிஸ்கவுண்ட், சேல்ஸ் பண்ணுறது 250. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இதில் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று வச்சுருவாங்க. இதில் எவ்வளோ போடுறோமோ, இதில் 100 போடுறோம்னா அந்த 100க்கான பிஸ்னஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் காமிக்கும். ஓகேவா, பட் இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, வந்து செல்லிங் ப்ரைஸ்லேயே காமிச்சிருக்காங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பொருளுக்கான யூடியூப் லிங்க். சரி, அந்த பொருளுக்கான யூடியூப் லிங்க் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்போ டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து ப்ராடக்ட் இமேஜ், இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் இமேஜ் போட்டுக்கலாம். சரியா, ஆட் இமேஜ், ஒரு இமேஜ், திரும்ப இன்னொரு இமேஜ். ஓகேவா, ஸோ இன்னொரு இமேஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் நாங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு 5 இமேஜ் 6 இமேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது என்ன, கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளுடைய ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அப்புறம் ஆல் ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணும்போது எல்லா பொருளும் வந்துடும். அப்புறம் மெசேஜ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு அனுப்புறது. ஓகேவா, ஸோ ஏதோ மெசேஜ் வேணும் அனுப்பிக்கலாம், இன்பாக்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் சென்ட் ஐட்டம் கிளிக் பண்ணும்போது நம்ம கஸ்டமருக்கு அனுப்பின மெசேஜில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜ் இதுதான். ஓகேவா, நான் ஆப்பில் டெமோ காமிச்சு பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் இதுதான். அப்புறம் பேனர் செட்டிங், இதில் வந்து நீங்கள் ஆப்பில் வந்து மேலே பேனர் ஸ்க்ரோல் ஆகுது பார்த்தீங்களா, அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இங்கே இருந்து பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, தென் வந்து ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், பிளான் ரிப்போர்ட், யூசர் ரிப்போர்ட், அக்கௌண்ட் ரிப்போர்ட், இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு MLM சாஃப்ட்வேர். இது வரைக்கும் நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வித் MLM சாஃப்ட்வேர் பேமெண்ட் கேட்வே பார்த்தோம், அதுக்கான அட்மின் பேனலையும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி வடிவமைச்சிருக்கோம். நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், பிஸ்னஸ் அப்ளிகேஷன் வேணும், இது மட்டும் இல்லாமல் வெப்சைட் வேணும், வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது CRM இருக்கட்டும், பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ண முடியும். கஸ்டமைஸ்டாக பண்ணக்கூடியதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபியூச்சரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா, உள்ளே வந்து ஒரு மொபைல் ரிசார்ஜ் வைக்கணும் சார், வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் கஸ்டமைஸ்னால நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்பட தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.